ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கு என் வெஜிடபிள் கார்டனில் இருந்து கீரைகள் தான் பிடுங்க போகிறேன். கனடாவில் மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், பெருசாக வாங்க இயலாது. எந்த கார்டனில் மற்ற வெஜிடபிள் பிளான்ட்ஸ்களோட பருப்பு கீரையெல்லாம் தண்டவாட்டிலேயே முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கு பருப்பு கீரையும் பிடுங்க போகிறேன். அதோட வேறு என்ன கீரையெல்லாம் பிடுங்கணுன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பி பேக்யார்டுக்கு வந்தால் இங்கே என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கலாம். கொஞ்ச நாளாக இந்த பீன்ஸ் மரத்தில் இருந்து நிறைய பூக்கள் வந்து கொண்டிருந்தது. காயல் ஒன்றுமே வரையில. என்ன ரீசனாக இருக்குமென்று நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா அணில் பீன்ஸ் மரத்தில் இருந்து பூக்களை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அணில் முயல் எல்லாம் நாங்கள் எழும்ப முதலே வந்து பிடுங்கி எல்லாம் எறிஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடுவினோம். இப்போ அவைக்கு இந்த டேஸ்ட்டுகள் எல்லாம் பிடிபட்டுதுன்னா தொடர்ந்து அதே தான் வந்து சாப்பிடுவினோம். இனி இந்த பீன்ஸ் மரத்தில் இருந்து கொஞ்சம் பீன்ஸ் காய்க்கிறது கஷ்டமாக தான் இருக்க போகுது. இந்த முறை ஃபர்ஸ்ட்டாக வெங்காயப்பூ தான் பிடுங்கியிருந்தேன். எங்கண்ட விட்ட வெங்காயப்பூ வரையாண்டா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நாங்களே வீட்டில் வளர்த்து அதில் கறி செய்து சாப்பிட்றேன்டா அது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். இதுக்குள்ள வந்து மணத்தக்காளி கீரையும் முளைச்சிருக்குது. இந்த கீரை வந்து நல்லமன்னு சொல்லி நான் சீட்ஸ் தேடி கொண்டு திரிஞ்சினேன், கிடைக்கல. லாஸ்ட் இயர் தண்டவாட்டிலேயே முளைச்சி வந்திருந்தது. சீட்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த லாஸ்ட் இயர் முளைச்ச சீட்ஸ்கள் எல்லாம் விழுந்து இந்த முறை தண்டவாட்டிலேயே நிறைய கீரைகள் முளைச்சிருக்குது. நான் சின்ன வெங்காயம் வாங்கி நடுறதே வெங்காயப்பூ வர செய்கிறதுக்காகத்தான். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இப்படி வளர்ந்து வந்தோடனே பிடுங்கி எடுத்துடுவேன். வெங்காயத்தை பிடுங்குறையில் அப்படியே விட்டுருவேன். செகண்ட் டைமும் இப்படி வரும். அப்போ தான் வெங்காயத்தையும் சேர்த்து பிடுங்குறது. கீரைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வளராது. அதால் நான் ஒவ்வொரு கீரையும் பிடுங்கிக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தால் வெட்டி எடுத்த பிறகு நிறைய ஸ்பேஸ் இருக்குது மணத்தக்காளி கீரை வளர்கிறதுக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாளால் திருப்பவும் வெங்காயத்தால் முளைக்கும். அந்த டைமில் பிடுங்கினாத்தான் நிறைய வெங்காயம் வரும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் நட்டிருந்தேன். ஆனால் அதில் இருந்து ஒருக்கா வர செய்து சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வெங்காயத்தால் வெட்டி இருக்கிறேன். வெங்காய பூவை வெட்டி எடுத்த பிறகு ஒரு கொஞ்ச நாள்லேயே மணத்தக்காளி கீரை நல்லா சடைச்சி வந்திருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இதையும் வெட்டி எடுத்து விரும்பின மாதிரி கறி செய்து சாப்பிடலாம். இதில் இருக்கிற லீவ்ஸுகளையெல்லாம் முயல் பிடுங்கி சாப்பிடுதுண்டு இப்படி கட்டி விட்டுருந்தாங்க. ஆனால் இப்படி கட்டி விட்டால் பெருசாக இதில் இந்த லீவ்ஸுகள் எல்லாம் வருகுதில்லை. அதால் இன்றைக்கு இதை எடுத்து விட போகிறேன். கொஞ்ச நாள் இப்படி கட்டி விட்டோம்னா வந்து பார்த்துட்டு திருப்பி வர மாட்டேன். இந்த முறை கொஞ்சம் கலர்ட் க்ரீன்ஸும் வச்சுருக்கிறேன். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. வர செய்து சாப்பிட்டா சரியாக கோவா இலையில் வர செய்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இலையல் பெருசாக கொஞ்சம் வந்தோடனே வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் நிறைய புது லீவ்ஸுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒருக்கா நட்டால் ஒரு 2-3 தரமாவது இந்த கீரையில் வர செய்து சாப்பிட்ற அளவுக்கு லீவ்ஸுகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் பிடுங்கி கொண்டிருக்கிறது முளைக்கீரை. ஸ்ப்ரிங்கில் முளைக்கீரை சீட்ஸுகள் போட்டிருந்தேன். அந்த டைம் காற்று மழை அண்டு அடித்ததில் சீட்ஸுகள் எல்லாம் மெட்டை பொட்டுக்கையும் பறந்துருக்கணும். எல்லா பொட்ஸ்லையுமே நிறைய முளைக்கீரை தண்டவாட்டிலேயே முளைச்சி வந்திருந்தது. ஒருக்கா பிடுங்கி குக் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் பிடுங்கி கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் ஒரு கீரை முளைச்சிருக்குது.
இந்த பொட்டில் இருக்கிற கீரையெல்லாம் சில பொட்டுகளுக்குள்ள கீரைகள் நிறைய வளர்ந்துருந்தது. அதில் கொஞ்சத்தை பிடுங்கி இந்த இதுக்கு நட்டு விட்டுருந்தேன். நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த முளைக்கீரைக்கு வந்து கூட வெயில் இருந்தால் மரம் சின்ன இருக்கைக்கே பழுத்து முத்தின மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் பெருசாக வெயில் இருக்காது. மத்தியானம் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் இருக்கும். அதால் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இந்த ரெட் அண்ட் கிரீன் முளைக்கீரை வந்து கார்டன் சென்டர்லேருந்து தான் வாங்கினான். சும்மா வாங்கி வச்சு பார்ப்போம்னு வச்சினான். ஆனால் நல்லாவே வளர்ந்து வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வெட்டி எடுத்துட்டேன். இது செகண்ட் டைம். இதை வந்து பிடுங்காமல் வெட்டி வெட்டி எடுத்தால் அப்படியே முளைச்சி கொண்டே வரும். குக் பண்ண கேம் வந்து க்ரீன் முளைக்கீரையோட சேர்த்து தான் குக் பண்ணியிருந்தேன். கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி தான் வந்திருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் தெரியலை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா பருப்பு கீரை பிடுங்க போகிறேன். இந்த கீரை எப்படி முளைச்சதுன்னே தெரியல. மண்ணுகளோட சீட்ஸ் இருந்து முளைச்சிருக்கணும். முதல்ல எனக்கு இது கீரைன்னு தெரியல. புல் ஆக்குமெண்ட்டு பிடுங்கி போட்டுட்டேன். பிறகு தான் தெரிய வந்தது நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற ஒரு கீரைண்டு. பொட்டில் இருந்து வெஜிடபிள் பெட் வரைக்கும் எல்லா இடமுமே நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி வளர்ந்து கொண்டு வருது. இதுக்கு எல்லாம் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு ஒரு புல் முளைச்சிருக்கு. அதுக்குள்ள எல்லாமே நிறைய முளைச்சிருக்கு. இன்றைக்கு நான் இதைத்தான் பிடுங்கி பருப்போட சேர்த்து சமைக்க போகிறேன். முந்தி பிடுங்கி எறிகிறது. இப்போ அந்த இப்படி நல்ல மண் தெரிஞ்ச பிறகு பிடுங்கவும் மெனம் இல்லை. நிறைய முளைச்சிருக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும். இந்த பருப்பு கீரையில் நிறைய ஒமேகா 3 ஃபைபர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அயன் வந்து குறைவாக இருக்கிறவ இதில் நிறைய அயன் இருக்கிறபடியாக சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால்சியம் இருக்குது. போன்ஸ்களையும் வந்து அதால் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு இந்த கீரை என்னடெல்லாம் சாப்பிட்டு வந்தால் ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த கீரை வந்து எந்த கார்டனில் தண்டை முளைச்சி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறது ஒரு கிஃப்டாக தான் பார்க்குறேன். கனடாவில் வந்து கார்டன் வச்சுருக்கிறவைக்கு வந்து எனக்கு இப்படி முளைச்சிருந்தா கட்டாயமாக அவைக்குமே முளைச்சிருக்கும். அதால் புல்லன்னு சொல்லி தூக்கி எறியாமல் இப்படி இந்த கீரை முளைச்சிருந்தா நீங்களுமே வந்து பிடுங்கி குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் இதை கிழமையில் 2 நாளாவது இப்போ பருப்போடு சேர்த்து குக் பண்ணி சாப்பிட்றேன். பசலி கீரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் உங்களோட வீடுகளில் வளர்த்தா நீங்களுமே பிடுங்கி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.